ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா, பாவக்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம். பாவக்காய் குழம்பு கசப்பே இல்லாமல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பூண்டு, வெங்காயம்லாம் இடித்து தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி. புது ஸ்டைலில் இடித்து தான் வைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இது ஒரே ஒரு பாவக்காய் தான் எடுத்துருக்கேன். பெரிய பாவக்காய் ஒன்றே ஒன்று தான் எடுத்துருக்கேன். அதனால் மெலிசாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கணும். ரொம்ப தடிமனாக கட் பண்ணாமல் நல்லா மெலிசாக கட் பண்ணணும். கசப்பே இருக்காது. அந்த குழம்பு தேன் போல் இருக்கும். நம்ம ஊற்றி ஊற்றி சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். அதுக்கு எல்லா பொருளும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், இடித்து வச்சுருக்கேன். இப்போ கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் சேர்த்துருக்கேன். இடித்த வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், நல்லா 2 கைப்பிடி இருக்கும் வெங்காயம். அதை நல்லா வந்து உரலில் வச்சு இடிச்சிட்டேன். இடித்து தான் சேர்த்துருக்கோம். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காலத்தில் அம்மியில் வச்சு இடிப்பாங்க. நசுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மியில் வச்சு இடிச்சுப்பாங்க. நம்ம எல்லாம் அம்மியில் இல்லாத காரணத்தினால நம்ம வந்து இஞ்சி பூண்டுலாம் இடிப்போம். அந்த கல்லில் வச்சு தான் இடிச்சிருக்கேன். வெங்காயம் நல்லா சேர்த்து நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறமாக ஆகணும். இதே மாதிரி இந்த மெத்தடில் மீன் குழம்பு வச்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இது அந்த காலத்தில் தான் பாட்டி அது மாதிரி செய்கிற மெத்தடில் தான் நீங்கள் குழம்பு வச்சுருக்கேன். நான் எல்லாம் இடித்து தான் வச்சுருக்கேன். தக்காளியை கரைச்சி வச்சுருக்கேன். கட் பண்ணாமல் கரைச்சி வச்சு பாருங்கள், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணுறது கூட கரைச்சி வைக்கிறது தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வந்து இடித்த பூண்டை சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல்லு வந்து பூண்டு உரித்து நான் இடிச்சு வச்சுருக்கேன். அதையும் இடிகளில் வச்சு இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா அது வந்து வதங்கணும். இந்த பச்சை வாடையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எண்ணெய் இருந்தால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும் குழம்புக்கு. ஆனால் கொஞ்சம் கூட கசக்கவே இல்லை குழம்பு. நீங்கள் வந்து பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி தேன் போல் அந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து ஒரு சீக்ரெட் இதில் இருக்குது, நம்ம என்ன சேர்க்க போகிறோன்ட்டு. இப்போ வந்து ஒரு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலெலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து 2 தக்காளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். கையாடி கரைச்சி வச்சுருக்கேன். மிக்சியில் அரைக்கவும் கூடாது, நம்ம அரைச்சும் ஊற்றக்கூடாது, கையாடி கரைச்சி தான் ஊற்றணும். அப்போ தான் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். எனக்கு வந்து பாவக்காய் வந்து இந்த வறுவல் பண்ணால் பிடிக்கும். குழம்பு வச்சாலும் பிடிக்கும். அந்த குழம்பு வந்து கொஞ்சம் புளிப்பாக காரமாக வச்சா நல்லாயிருக்கும். கசப்பே இருக்காது அந்த குழம்பு. இது மாதிரி வச்சு செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் கூட கசக்காது பாவக்காய். அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வாரத்தில் ஒரு டைம் வந்து பாவக்காய் சேர்த்துப்பேன். வறுத்தோ குழம்போ இப்போலாம் டெய்லி நான் வறுத்துட்டு தான் இருப்பேன். இன்றைக்கி தான் வந்து முதல் முறையாக குழம்பு வைக்கிறேன். நிறைய டைம் வச்சுருக்கேன். இதில் முறையாக ஒரு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து பாவக்காய் குழம்பு வைக்கிறேன். இப்போ வந்து தக்காளி 2 தக்காளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா வந்து வதக்கி அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்ப்போம். வழக்கம் போல் உப்பு சேர்த்தோம்ல, நம்மளால் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த தக்காளியோட பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பாவக்காய் வந்து நம்ம கட் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ரொம்ப கட்டையாக கட் பண்ணக்கூடாது, தடிமனாக கட் பண்ணாமல் நல்லா மெலிசாக கட் பண்ணணும். ஆனால் பாவக்காய் கரையவே கரையாது, உடையும் உடையாது. நம்ம பாவக்காய் எப்படி போடுறோமோ அப்படியே தான் இருக்கும். கரையாது, உடையாது, எதுவுமே பண்ணாது பாவக்காய். எந்த அளவுக்கு போட்டு எரிச்சாலும் குழம்பு வந்து நல்லா வந்து சூடு பண்ணாலும் சரி, மறுநாள் செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, பாவக்காய் உடையாது. எப்படி நம்ம போடுறோமோ அந்த ஷேப்பில் வந்து பாவக்காய் இருக்கும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர அளவுக்கு இப்போ வந்து பாவக்காய் சேர்த்துக்கலாம். பாவக்காயும் எண்ணெயிலே வதங்கணும். பாவக்காய் சேர்த்து நல்லா கிண்டிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா வேகணும், எண்ணெயிலே வேகணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம வந்து இந்த விதையை வந்து ரிமூவ் பண்ணிடணும். நீங்கள் வந்து விதையை ரிமூவ் பண்ணுவீங்களா எல்லாம் அப்படியே போடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பார்க்குறவங்க. நான் வறுக்கிற தகுந்தாலும் சரி, குழம்புக்கு வந்து அந்த விதையை வந்து கீழே எடுத்து போட்டுருவேன். அந்த விதையோட போடக்கூடாது. எப்படியா நம்ம சாப்பிடும்போது எடுத்து போட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். அதனால் இப்போயே எடுத்து கட் பண்ணும்போதே எடுத்து போட்டு சாப்பிட்லாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடிடலாம். நல்லா வேகட்டும், எண்ணெயிலே நல்லா வேகணும். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ திறந்து போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டு மறுபடியும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு அப்படியே விட்டுடலாம். நல்லா வேகட்டும் எண்ணெயிலேயே. இது வந்து மொதல் நாள் வச்சு சாப்பிட்றதோட மறுநாள் வச்சு சாப்பிட்ற டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாவக்காய் குழம்பு. நல்லா ஒரே ஒரு பாவக்காய் தான் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ வாங்கினேன். அதில் வந்து 1/2 கிலோ 4 பாவக்காய் இருந்துச்சு. நான் இன்றைக்கி வந்து ஒரு பாவக்காய் மட்டும் தான் போட்டுருக்கேன். அப்புறம் பொரியல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பாவக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நல்லா ஒரு கால்வாசி நல்லா அந்த வதங்கிடுச்சு. இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். என்னென்னா மசாலா, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் தான் சேர்த்தோம். நம்ம எந்த எக்ஸ்ட்ரா மசாலா சேர்க்க போகிறது கிடையாது. காரத்தோம்பலாம் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. வந்து மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து இந்த பச்சை வாடை போகிறதுக்கு நல்லா வதக்கிக்கலாம்.
எப்போவும் வழக்கம் போல் தான். நான் வந்து எப்பொழுதுமே வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள் தான் எண்ணெயில் வதக்கிட்டு தான் நம்ம எப்போவும் புளி தண்ணி சேர்ப்போம். புளி வந்து நல்லா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க. ஒரு கொய்யாக்காய் பெரிய கொய்யாக்காய் இல்லை, ஒரு நார்மல் கொய்யாக்காய் சைஸ் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க லெமன் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த தான் புதுசாக கொய்யாக்காய் சைஸ்ன்னு சொல்லாதீங்க, நினைக்காதீங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸில் அந்தளவுக்குலாம் பத்தாது. ஒரு கொய்யாக்காய் சைஸு அதை எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருங்க. கொஞ்சம் புளி வந்து அதிகமாக சேர்க்கணும். நல்லா புளி வந்து நிறைய எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது நல்லா பச்சை வடை போயிடுச்சு. இப்போ வந்து புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளியை நல்லா வந்து கொஞ்சம் திக்காக தான் கரைச்சிருக்கேன். சேர்த்து நல்லா வந்து கிண்டி விடலாம். மசாலா கரையிற வரைக்கும் கிண்டி விட்டு நமக்கு எந்தளவு உங்களுக்கு குழம்பு தேவையோ அந்தளவு தண்ணி, நம்ம தேங்காய் ஊற்றுனதுக்கு உங்களுக்கு எந்தளவு குழம்பு தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிச்சா போதும். உங்களுக்கு திக்காக வேணால் தண்ணி சேர்க்க தேவை கிடையாது. கொஞ்சம் தண்ணியாக வேணால் இது வந்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாயிரும். அதனால் எந்தளவுக்கு உங்களுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும். அதுதான் அந்த கரெக்டான தேங்காய் ஊற்றுற அந்த குழம்புக்கு. நம்ம தேங்காய் ஊற்றாத குழம்பு தான் பாவக்காய் குழம்பு. விருப்பப்பட்டால் உங்களுக்கு அதிகமாக ஆளுங்க இருக்காங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் ஊற்றி நீ அதிகமாக குழம்பு வைக்கிறதா வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் வைக்கிறேன். போதும், இந்த அளவுக்கு போதும். நல்லா கொதித்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரட்டும். உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி என்ன சாப்பாடுனா பாவக்காய் குழம்பு, வாழைக்காய் பொரியல் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இது சீக்ரெட்டுன்னு சொன்னாங்கன்னா பாருங்கள், வெல்லம் தான். வெல்லம் தான் சீக்ரெட்டு. வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் சேர்த்தா அல்டிமேட்டாக இருக்கும். இது இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். குழம்புலே தேன் போல் இருக்கும். உண்மையிலே அந்தளவுக்கு தேன் போல் இருக்கும். பாவக்காய் கசக்காது. இந்த மெத்தடில் நீங்கள் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த பாவக்காய் குழம்பு. இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றினேன்னா அப்படியே பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் எந்தளவுக்கு குழம்பு கெட்டி ஆயிடுச்சுன்னு. சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு குழம்பு பாருங்கள் எந்தளவுக்கு திக்காக இருக்குன்னு. உண்மையிலேயே அப்படியே தேன் போல இருக்குது குழம்பு. சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கையிலேயே. இதுக்கு சைடிஷ் வந்து வாழைக்காய் பொரியல் தான் செஞ்சுருக்கேன். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பிடிக்கணும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம இடித்து நம்ம அந்த காலத்து ஸ்டைலில் வைக்கிறனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி மீன் குழம்பு ஒரு நாளைக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். வாழைக்காய் பொரியல் தான் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய்லாம் திருப்பி போட்டு சூப்பரான வாழைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.